Good morning students. Welcome to science class. Now we are going to see about the motion lesson book back exercises. Okay. Let us see that the Samachir Kalvi 9th science motion textbook exercises. First one is choose the correct answer. Question number 1 is the area under the velocity time graph represents. வெலாசிட்டி டைம் கிராஃபில் அந்த ஏரியா அந்த ப்ளூ கலர் ஷேடட் போர்ஷன் இருக்கு இல்லையா அது வந்து எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் பை த மூவிங் ஆப்ஜெக்ட். ஓகே, the first option is the velocity of the moving object, displacement covered by the moving object, speed of the moving object and the acceleration of the moving object. The correct answer is the displacement covered by the moving object. Question number 2 is which one of the following is most likely not a case of uniform circular motion அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இல்லாதது எது அப்படின்னா the motion of a earth around the sun, that is obviously the uniform motion because every year contains what 365 days 65 days. அப்போ ஒவ்வொரு இயருக்கும் 365 டேஸுங்கிறது காமனாக இருக்குது. அது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, தென் மோஷன் ஆஃப் த டாய் ட்ரெயின் ஆன் அ சர்க்குலர் ட்ராக் அக்கார்டிங் டு த அந்த ஸ்க்ரூ கொடுக்கறது மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சர்க்குலர் ட்ராக்கில் வந்து ஈஸியாக அதாவது மோஷன் ஆஃப் த டாய் ட்ரெயின் அப்படின்னா இப்போ பேட்ரி ட்ரெயின் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ எந்த ஸ்பீடில் இருக்கோ அதே மாதிரி தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் சர்க்குலர் மோஷனில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் பாத் வந்து என்ன பண்ணோம் கவர் பண்ணோம். தென் மோஷன் ஆஃப் அ ரேசிங் கார் ஆனால் சர்க்குலர் ட்ராக் இது என்ன அப்படின்னா ரேசி அக்கார்டிங் டு த ஆப்போனண்ட் the competitor will be increase or decrease their increase and decrease their speed of the car. ஓகே, அப்போ வந்து என்ன ஆகும் அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் என்ன பண்ணாது வராது. தென் மோஷன் ஆஃப் அவர்ஸ் ஹேண்ட் அண்ட் த டயல் ஆஃப் த கிளாக் திஸ் இஸ் நார்மல் கிளாக்குன்னு சொல்லிட்டாவே தட் இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான். அப்போது த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் த மோஷன் ஆஃப் அ ரேசிங் கார் ஆன் அ சர்க்குலர் ட்ராக். ஓகே, then question number 3 is which one of the following graph represents uniform motion of a moving particle? Obviously that is the B option is distant time. அது வந்து யூனிஃபார்ம் மோஷன் வந்து எந்த கிராஃப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தட் இஸ் வாட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் எப்போயுமே யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் அது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கோம் படிச்சிருக்கோம். தென் question number 4 is the centrifugal forces. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெரிகோ ரவுண்டை நம்ம சுற்றும் போது ஒரு த்ரெட்டில் த்ரெட்டில் வச்சு நம்ம சுற்றுனாங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அந்த சர்க்குலர் பாத்தை விட்டு வெளியே போவோம். ஓகேவா, அது ஒன்லி ஃபீலிங் மட்டும்தான். ஓகேவா, அது ஆக்சுவல் ஃபோர்ஸ் ரியல் ஃபோர்ஸ் கிடையாது. ஓகேவா, ஸோ தட் இஸ் வர்ச்சுவல் ஃபோர்ஸ். த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் அ வர்ச்சுவல் ஃபோர்ஸ். தென் filling the blanks. Speed is the task quantity, that is a scalar quantity, whereas the velocity is a vector quantity. Then slope of the distance time graph at any point gives என்ன பண்ணும் distance time னு சொல்லிட்டாவே அது என்னது rate of change of distance is give us what speed. okay, speed தான் ஆன்சராக வரும். Then negative acceleration is called retardation or deceleration. Then area under the velocity time graph shows the displacement, which is we have seen already. Okay, then the answer is first one is scalar and vector. refer it. Then true or false, the motion of the city bus in a heavy traffic road is an example for uniform motion. யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லும்போது ஒரு டிராஃபிக்கில் போயிட்டுருக்கிற பஸ் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் போகுதுன்னா கண்டிப்பாக கிடையாது. அக்கார்டிங் டு த டிராஃபிக் என்ன பண்ணும் அந்த பஸ் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும் இல்லை ஸ்பீடை ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து வராது. தென் தட் இஸ் ஃபால்ஸ். தென் ஆக்சிலரேஷன் கேன் கெட் நெகட்டிவ் வேல்யூ ஆல்சோ. நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் அது ரிட்டார்டேஷன் அல்லது டீசலரேஷன்னு சொல்கிறோம். ஓகேவா, தென் தேர்ட் ஒன் இஸ் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அ பார்ட்டிக்கல் நெவர் பிகம் ஜீரோ பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிகம் ஜீரோ. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த
2 points is displacement. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் ட்ராக்னு எடுத்துட்டோன்னா இனிஷியல் பாத் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஃபுல் ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம். ஒரு பாயிண்டில் ஒரு பையன் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போய் அது மறுபடியும் அந்த ஒரு சர்க்குலர் பாத் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ சுற்றி வர்றதுக்கு 200 meters டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டன்ஸ். இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னா ஒன் ஃபுல் ரவுண்ட் சுற்றி வந்தாலும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான். ஏன்னா இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் அந்த இடத்துல ஒன்று தான். ஸோ தட் இஸ் த ரீசன் வை டிஸ்பிளேஸ்மெண்ட் தேர் 0. ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சர்க்குலர் பாத் வில் பி 0 எந்த இடத்துலையும். சரியா? அப்போ அந்த சர்க்குலர் பாத்தில் ஒன் ஃபுல் ரொட்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னா 0 இருக்குது. பட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பார்ட்டிகல் நெவர் பிகம் 0. அது வந்து எப்பயுமே 0 ஆகுது. கொஞ்சமாவது என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் ஆப்ஷன் sentence is correct. Then the velocity time graph of a particle falling freely under the gravity would straight line parallel to the x-axis. அது வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான். சரியா? ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட்டுக்கு இது கிடையாது. ஓகே, தட் இஸ் ராங். இஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் அ பார்ட்டிக்கல் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் inclined to the x-axis, then its displacement time graph will be the straight line. That is also correct. Okay, then answer is here. Then assertion and recent type question. இதில் வந்து எப்படி ஆன்சர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன எப்படி if both assertion and reason are true and the reason is the correct explanation of assertion அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கலாம். if the both assertion and reason are true but the reason is not correct explanation of that assertion. if assertion is true but reason is false. if assertion is false but reason is ட்ரூ இப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷன் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ த கொஸ்டின் நம்பர் 1 இஸ் assertion. The accelerated motion of an object may be due to change in magnitude of velocity. Accelerated motion of an object may be change in magnitude velocity or direction or both of them. That is correct. ஏன்னா ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னா ஒன்று வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலாம், இல்லை அதோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலாம், அந்த ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகலாம். தென் போத் அதாவது ரெண்டுமே ஸ்பீடும் சேஞ்ச் ஆகலாம், தென் இந்த டைரெக்ஷனும் வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகலாம், டைரெக்ஷனும் என்ன ஆகலாம், சேஞ்ச் ஆகலாம். ஸோ the assertion is correct. Reason is the acceleration can be produced only the change in magnitude of the velocity. It does not depend on the direction கொடுத்துருக்காங்க. அப்போது இது ஒன்று மட்டும் இந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் அங்கே வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது the first assertion is true but the reason is false. Then question number 2 is assertion of the speedometer of a car or a motorcycle measures its average speed கண்டிப்பாக கிடையாது. just measure only the speed of that vehicle. okay, speedometer is used to measure the speed of the vehicle, not average speed. That is false. Then average velocity is equal to the total displacement divided by the total time taken. okay, that is correct. That is the formula for average velocity. Average velocity is equal to displacement divided by total time taken. okay, this is correct. அப்போ the assertion is false but the reason is true. Then question number 3 is assertion. The displacement of a body may be 0. The displacement of a body may be 0 when the distance traveled by it is not 0. Displacement of a body is 0 when the distance traveled by it is not 0. That is correct. That is, we have already seen in the other one word. Then assertion is correct. Reason is the displacement is the shortest distance between the initial and final position. That is the definition for the displacement. okay, if the both assertion and the reason are true, the reason is the correct explanation of that assertion. okay, now let us move on to the match the following section. The motion of a body covering equal distances in equal interval of time. So
the option D is correct. velocity time கிராஃபில் distance time கிராஃபில் வேரி ஆகும், வேறு மாதிரி இருக்கும். இப்போ இவங்க எல்லாமே என்ன கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா velocity time கொடுத்துருக்காங்க. அப்போ அக்கார்டிங் டு த டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கவர் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். ஆப்ஷன் டியில் வர்றது கரெக்டாக வரும். தென் மோஷன் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தட் இஸ் சி. Okay, next constant retardation. According to the time the velocity will be decreases. The A graph is correct. Okay, A graph is correct. The uniform acceleration is obviously that is option B. Okay, அப்போது இப்போ செக் பண்ணிக்கலாமா, ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா. ஒன்றுக்கு வந்து டி அண்ட் ரெண்டுக்கு வந்து சி, செகண்ட் ஒன்றுக்கு வந்து சி, தென் தேர்ட் ஒன்றுக்கு ஏ அண்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு பி. Then answer in briefly. The question number 1 is define velocity. Velocity is nothing but what? The rate of change of displacement. It is called what? Velocity. Okay. Then distinguish distance and displacement. Distance is nothing but actual length of the path traveled by a moving body irrespective of the direction. That is important point. Irrespective of the direction. The displacement is the change in position of a moving body in a particular direction. The second one is it is a scalar quantity. It is a vector quantity. Then the question number 3 is what do you mean by the uniform motion? An object is said to be in uniform motion if it covers equal distances in equal intervals of time. So, howsoever big or small these time intervals may be. அதாவது அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது ரொம்ப பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், ஆனால் இதுதான் வந்து கான்செப்ட். The object is said to be in uniform motion if it covers equal distances in equal intervals of time. Okay, then question number 4 is the compare speed and velocity. What is the rate of change of distance is speed, the rate of change of displacement is velocity. It is a scalar quantity, it is a vector quantity. Then speed is the distance traveled by time taken, then velocity is the displacement divided by time taken. Okay, this is the difference between what speed and velocity. Question number 5 is what do you understand about negative acceleration? Answer is if v less than u, the final velocity is less than the initial velocity இருந்துச்சு அப்படின்னா the velocity decreases with time and the value of acceleration is negative, so it is called the negative acceleration. It is also called as retardation or deceleration. Okay, the question number 6 is the uniform circular motion accelerated? Give reasons for your answer. When the object is moving with constant speed along a circular path, the velocity changes due to the change in direction. When the object is moving with a constant speed along a circular path, constant speed la circular path la poitirukku, the velocity changes due to the change in direction. அப்போ ஒவ்வொரு velocity வந்து எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால velocity சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, according to the direction the velocity will be changes, so it is an accelerated motion. Okay, what is mean by the uniform circular motion? Give 2 examples. When an object moves with a constant speed along a circular path, that motion is called the uniform circular motion. The example is the revolution of earth around the sun, the revolution of moon around the earth. That is the example for what? Uniform circular motion. Next we are going to see about the exercise problem. Question number 1 is a ball is gently dropped from a height of a 20 meters. 20 meters ஹைட்லேருந்து அந்த ஒரு பாலை வந்து ட்ராப் பண்ணுறோம். if its velocity increases uniformly at the rate of 10 meters second minus 2, with what velocity will it strike the ground? எந்த வெலாசிட்டியில் அது வந்து கிரவுண்டை வந்து வெலாசிட்டி வந்து கிரவுண்டை வந்து ரீச் பண்ணோம். ஆஃப்டர் வாட் டைம் வில் இட் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட்? என்ன டைமில் அது வந்து கிரவுண்டை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, what is given here? The height is 20 meters, the acceleration is 10 meters second minus 2. Then the formula is for freely falling body is v is equal to gt and s is equal to half gt square. We know the value of g and we know the value of what? V velocity கொடுத்துருக்காங்க இல்லையா? What is that?
ஆக்சலரேஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏ கொடுத்துருக்காங்க அண்ட் டி கொடுத்துருக்காங்க. ஸோ finally we get what time taken to strike the ground, s is equal to half gt square, half into g is nothing but a for ஃப்ரீலி ஆக்சலரேஷன் ஏ தானே கொடுத்துருப்பாங்க. ஏன் இங்கே ஜி கொடுத்துருக்கீங்கன்னா ஃப்ரீலி ஃபாலிக் பாடிக்கு அந்த ஏ வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஜியாக மாறும் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், வி ஹேவ் டு புட் அ சிம்பிள் ஜி ஹியர். ஓகே, and that at that position the u is 0. okay, then u is 0, so utங்கிற ஆப்ஷன் வந்து வெளியே போயிடுங்க, 0 ஆகிடும். ஸோ we have only s is equal to half gt square, then 200 என்ன distance அப்படின்னா 220 meters is equal to half into 10 meters second minus 2 into t square. So t square is equal to, we can get what, 4 seconds square. So finally we get t is equal to 2 seconds. Time taken to reach the ground is what, 2 seconds. Now we are going to see about the velocity of the ball when it strikes the ground. V is equal to g into t. We know the value of g and we know the value of t. Finally we get the velocity is equal to 2 meters second minus 1. Okay, now the question number 2 is, an athlete completes one round of a circular track of a diameter 200 meter. அப்போது ஒரு அத்லெட் வந்து ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த ரவுண்ட் அந்த சர்க்குலர் ட்ராக்கோட டயமீட்டர் என்னென்னா 200 meters. What will be the distance covered and the displacement at the end of the 2 minutes and 20 seconds. 2 minutes and 20 seconds. அங்கே 2 minutesங்கிறது 2 எம்னு கொடுத்துருப்பாங்க, அதை மீட்டர் எடுத்துக்காதீங்க. that is 2 minutes and 20 seconds. அப்போ 1 minute have a 60 seconds. ஓகே, அப்போது 2 minutesனால் 60 + 60 + 20. ஸோ 140 செகண்ட்ஸில் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும், இந்த சம்மில் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ given what is given the diameter of the circular track. So diameter is what, 200 meters. So the radius is 100 meters. The time taken for one rotation is 40 seconds. What we have to find, distance after 140 seconds, displacement after 140 seconds. Okay, first we should find what, the velocity along the circular path. Velocity is equal to circumference divided by time. That is nothing but distance covered by the time. So 2 pi r into divided by t. So 2 into 3.14 into 100 divided by 40. Okay, what is r here? That is 100 meter. So velocity is 15.7 meter second minus 1. So we know the value of v here. So we should find what, distance வந்து என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, what is the definitions of speed? Distance divided by time. Distance equal to speed into time. Here we should take only the magnitude of the velocity. இப்போ வெலாசிட்டிக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட்? அங்கே வந்து மேக்னிடியூட் மட்டும் நம்ம சேமாக இருக்கும், டைரெக்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்பீடில் வெலாசிட்டியோட நம்பரை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம எடுத்துக்கிறோம், டைரெக்ஷன் நம்ம கையில் எடுத்துக்கல. அப்போ வெலாசிட்டி ஸ்பீட் இஸ் சேம், பட் அங்கே என்ன ஆகும்னா டைரெக்ஷனை வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க வெலாசிட்டியில். இங்கே வந்து டைரெக்ஷன் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, இப்போ ஹையர் ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா வீக்கு மேலே ஒரு வெக்டார் சிம்பிள் போட்டிருப்பாங்க, ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. தட் ரெப்ரசன்ட்ஸ் வாட், த டைரெக்ஷன். ஓகே, அது இங்கே கொடுக்கல. ஸோ அதில் வந்து நம்ம மேக்னிடியூடை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஒன்று தான், பட் வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைரெக்ஷன் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீடில் வந்து இந்த வெலாசிட்டி என்ன பண்ண மாட்டாங்க, இன்சிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஸ்பீட் இன்டூ டைம், அப்போ ஸ்பீடை வந்து நம்ம அதோட மேக்னிடியூட் நம்பரை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த ஹியர் தே ஹவ் ஃபைண்ட் வாட் 15.7 meter second minus 1. So only we have to take what, magnitude மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பீட் இன்டூ டைம் 15.7 into எவ்வளோ செகண்ட்ஸில், 140 செகண்ட்ஸில். ஸோ த டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் ஈக்குவல் டு 2198 meter. Okay, that is the distance after 140 seconds. Next, the displacement after 140 seconds. Okay, rotation is 40 seconds is
1. அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு 40 செகண்ட்ஸ். அப்போ ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ ரொட்டேஷன்னா 1/40ல் ஒரு பங்கு. அப்போ ஒரு 1/40. அப்போ ரொட்டேஷன் இன் 140 seconds is equal to 1/40 into 140. Finally we get 3.5 round rotation. அப்போது 140 செகண்ட்ஸில் 3 ரவுண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அத்லெட் வந்து சுற்றி வந்திருப்பாங்க. இன் 3.5 ரொட்டேஷன் த அத்லெட் வில் பி ஜஸ்ட் அட் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த சர்க்குலர் ட்ராக், தட் இஸ் த டயமீட்டர் 200 மீட்டர். அப்போது என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ ஃபஸ்ட் நான் ஆரோ மார்க் இந்த ஃபிகரை பாருங்கள், ஆல் ஆஃப் யூ ஃபாலோ த ஃபிகர். த ஃபஸ்ட் ஆரோ மார்க், செகண்ட் ஆரோ மார்க் அண்ட் தேர்ட் ஆரோ மார்க். அப்போது 3 ஆரோ மார்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 3 ரவுண்ட் வரும்பொழுது இந்த ஓக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில, அந்த ஓக்கும் அதோட ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கும் இடையில என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த டயமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் ட்ராக் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி they have given the diameter of the circular track, that is 200 meters. So the shortest distance between the 2 points is called what? Displacement. So the shortest distance தான் இது. ஓகேவா? அப்போ இந்த சுற்றியும் வரலாம், ஆனால் வந்து இது நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறதுனால இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ட்ரா பண்ணோன்னா அது என்னவா வந்து நிற்கும் அப்படின்னா 200 மீட்டர்ஸ். இட் இஸ் டயமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் ட்ராக்காக தான் நிற்கும். ஸோ ஃபைனலி வி கெட் வாட்? 200 meters. 200 meters. Now let us move on to the question number 3. Racing car has a uniform acceleration of the 4 meter second minus 2. ஒரு ரேசிங் காரில் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனோட போயிட்டுருக்கு. ஓகேவா? 4 meter second minus 1. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் கவர்ட்? யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்ன? அக்கார்டிங் டு த டைம் தட் வெலாசிட்டி வில் பி வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி என்ன ஆகிட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் என்னது? தட் இஸ் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாமல் ஒரே வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னா என்னது? அது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மட்டும்தான் போகுது. ஓகேவா? அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. What is the distance? They have asked what distance it covers in 10 seconds after the start. Okay, what is given here? The acceleration is equal to 4 meter second minus 2. The time is 10 second. The initial velocity is 0. The formula is S is equal to ut plus half at square. Here a is distance covered is equal to S is equal to 0 into t. Initial velocity u is 0. So that is the reason why we put 0 here. 0 into t plus half into a. What is given? A 4 meter second minus 2 into 10 second square. So S is equal, the first part full 0 ஆடும். அப்போ S is equal to half into 4 meter second minus 2 into 100 second square. Finally half into 400 meters. Finally we get what? 200 meters. Okay, this is the answer for this question. Okay students, all of you take this answer in your book carefully. Thank you students. Thank you.